திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில அரங்கேறினதுங்க. அங்க இளைஞர்களை அதிக அளவுல 30% மேல வாக்காளர்களை புதிய உறுப்பினர்களாக திமுகவுல இணைக்கணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின். ஏன் மதுரையை தேர்வு செஞ்சாங்க, ஏன் இளைஞர்களை கூடுதலா டார்கெட் பண்றாங்கன்னா, புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த பக்கம் அதிக அளவுல இளைய சமூகத்தினருடைய ஆதரவு இருக்கு. தேர்தல் நேரத்துல 100 இலையில கூட வெற்றி வாய்ப்பு பறி போய்விடக்கூடாது. டார்கெட் 200. ஏன்னா இளைய சமூகத்தினர் அந்த பக்கம் வாக்களிச்சா இங்க திமுகவுடைய வெற்றி பாதிக்கக்கூடாது. அடுத்து விஜய் கான்சென்ட்ரேட் பண்ற இடம் மதுரை. அதனால மதுரையில இருந்தும் தங்களுடைய ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த மதுரை பொதுக்குழு கூட்டத்துக்கு திமுகவுடைய இளைஞர் அணியினர், குறிப்பா மதுரை மாவட்ட இளைஞர் அணியினர் அதிக அளவுல இடம் பிடிச்சிருந்தாங்க. சோ இவை எல்லாமே ஒரு முன்னோட்டம் தான் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர் உடன்பிறப்புகள்.